தமிழ் சினிமால டைவர்ஸ் அப்படின்ற விஷயம் ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்குல்ல. ரீசெண்டா கூட மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட ஒய்ஃப் ஸ்ருதியை டைவர்ஸ் பண்ணிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அடுத்ததான் நடிகர் ஆதி அவரோட ஒய்ஃப் நிக்கி கல்ராணியை டைவர்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது என்ன நியூஸ் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமால மிருகம் அப்படின்ற படத்து மூலமா ஹீரோவா அறிமுகமானவர் தான் ஆதி. அதுக்கப்புறமா ஈரம், அரவான், மரகத நாணயம் சொல்லிட்டு நிறைய தமிழ் படங்கள் நடிச்சிருக்காரு. தமிழை தாண்டி தெலுங்குலயுமே நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில நடிகை நிக்கி கல்ராணியை இவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நிக்கி கல்ராணியுமே கோட் டு டார்லிங்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் மரகத நாணயம் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த படத்தை பார்த்தா எல்லாருமே பேர் செம்மையா இருக்குப்பா, இவங்க ரெண்டு பேரும் ரியலாவே கல்யாணம் பண்ணிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரியே இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிலையில ஆதி ஈரம் படத்தோட டைரக்ஷனான அறிவழகன் டைரக்ஷன்ல சப்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்காரு. இந்த படம் ரொம்ப சீக்கிரமாவே ரிலீஸ்மே ஆக போகுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் தமிழ், தெலுங்குன்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜஸ்லயுமே ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்காக பல இன்டர்வியூஸ் ஆதி கொடுத்துட்டு இருக்காரு. அதுல ஒரு இன்டர்வியூல அவங்களோட மேரேஜ் லைஃப் பத்தியுமே ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நிக்கி கல்ராணியோட என்னோட மேரேஜ் லைஃப் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா சில சமயங்கள்ல எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இந்த மாதிரி டைவர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேக் நியூஸ் யூடியூப் சேனல்ஸ் பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா காதலிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சரி, நானும் நிக்கி கல்ராணி நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம். சொல்லப்போனா இனிமே அதிகமா தான் லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வதந்திகள்லாம் பரப்புறப்ப எனக்குமே ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாவுமே இருந்துச்சு. ஆனா போக போக வருமானத்துக்காக சில யூடியூப் சேனல் இப்பெல்லாம் செய்யறாங்க அப்படின்றத புரிஞ்சுட்டு இப்ப அதை பத்தி கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு அந்த இன்டர்வியூல பேசியிருக்காரு. சோ இதை கேட்ட நெட்டிசன்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆல்ரெடி எங்களுக்கு பிடிச்ச எல்லா பேருமே டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஜிவி பிரகாஷ்ல இருக்கட்டும், ரவி மோகனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் முக்கியமா சமந்தா, நாக சைத்தன்யா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நிறைய டைவர்ஸ் வந்துட்டு இருக்க நேரத்துல இப்படி நல்லா போயிட்டு இருக்க குடும்பத்துல ஏன்பா இந்த மாதிரி வதந்திகள்லாம் பரப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல்ஸே போட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்பவே கியூட்டான கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போவுமே பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களாச்சும் நல்லா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் இவங்களுக்காக பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க.